வந்து வாட் இஸ் ஃப்ரீலான்சிங், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது ஃப்ரீலான்சர் ஆகுறதுக்கு, எங்க போய் நம்ம அப்ளை பண்றது, எப்படி கிளைண்ட் பிடிக்கிறது, உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எப்படி ஏர்ன் பண்றதுன்ற ஒரு கம்ப்ளீட் வந்து ரோட் மேப் தான் நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா ஃப்ரீலான்சிங்க்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஃப்ரீலான்சிங்க்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த ஸ்டெப்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் இங்கே வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் கெட் டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே, பட் ஐடியாவே இல்லைன்றவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 9 to 5 ஜாப்ஸுக்கும் ஃப்ரீலான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். 9 to 5 ஜாப்ஸ்ன்றது வந்து உங்கள் கம்பெனி ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்து அந்த ப்ராஜெக்டில் உள்ள பர்டிகுலர் ஸ்கில்க்கோ பர்டிகுலர் ரோலுக்கோ வந்து உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கேஜுக்கு, அதாவது ஒரு 5 to 6 LPA ஆர் 3 to 4.5 LPA எவ்வளோ வேணா இருக்கட்டும், உங்களை அந்த ஒரு ஸ்கில்ஸுக்காக அந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்காக உங்களை வந்து அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராகவோ டெஸ்டராகவோ இல்லை என்ன ரோல்ஸ் வேணா டிசைனராகவோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஹெட் எடுத்துட்டு அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து அதில் உங்களை வந்து போட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பட் இது ஃப்ரீலான்ஸ்னா என்ன? ஃப்ரீலான்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டிபெண்ட் ஆகிட்டா நீங்கள் டைரெக்டாக கிளைண்ட் கூட வந்து ஒரு ப்ராஜெக்டை வாங்கி அந்த இதில் நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது. அது என்ன வேணால் ரோல்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து UI UX டிசைனர் ரோல்ஸாக இருக்கலாம், கிராஃபிக் டிசைன் மட்டும் நீங்கள் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா இருக்கலாம், அது டெவலப்பிங்காக இருக்கலாம், டெஸ்டிங்காக இருக்கலாம், என்ன வேணால் ரோல்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கே நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரோல்ஸுக்காக நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கி நீங்கள் இண்டிபெண்ட் ஆகிட்டு, அதாவது உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் டைரக்ட் கனெக்ஷன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீலான்சிங். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ ஒரு ஃப்ரீலான்சர் ப்ரோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மார்னிங் வந்து 9 to 5 ஜாப்ஸ் அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ ஒர்க் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தானே ப்ராஜெக்ட் வாங்குறீங்க, கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டாக பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஓன் டைமிங், இப்போ உங்களுக்கு நைட்டில் ஒர்க் பண்ண இஷ்டம் இருந்துச்சுன்னா நைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், மார்னிங்கில் ஒர்க் பண்ண இஷ்டம் இருந்துச்சுன்னா மார்னிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ரோஸ். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாசிபிள் டு மேக் மணி, மோர் மணி ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 9 to 5 ஜாப்ஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து 30K ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயராகவே 30K தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஹைக் கிடைச்சாலுமே 30 to 34 வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ அளவுக்கு ஹைக் இருக்காது. பட் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லியே வந்து லேக்ஸுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை 55K அந்த மாதிரியும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கிளைண்ட்ஸை படிக்கிறீங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமான மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இண்டிபெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிறதா இல்லாமல் உங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து இதுதான் டெட்லைன், இங்கே தான் நான் இதுக்குள்ளே முடிக்கணும், அண்ட் வந்து நான் எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற எல்லாமே தான் வந்து கிளைண்ட் வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ மொத்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். இதுக்கு 9 to 5 ஜாப்ஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க ரெக்யூர்மெண்ட், அவங்க டெட்லைன்ஸ், அவங்க ஃபிக்ஸ்ட் பண்ண விஷயத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீலான்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக உங்கள் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரோஸ் பார்த்து முடிச்சுட்டு கான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கான்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் வந்து 1 மந்த்துக்கு உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இன்னொரு மந்த்துக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸே இல்லாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இல்லாதனால உங்களுக்கு மந்த்லி ஏர்ன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் நிறைய கிடைக்காது. ஸோ அதனால ஏர்னிங் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்சிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ப்ரப்போசல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ஜாயின் பண்ணி 1 மந்த்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கிடச்சிரும். பட் இங்கே வந்து மேபி ஒரு 3 months ஆகலாம், 6 months ஆகலாம், மேபி 1 year கூட ஆகலாம். ஸோ அதனால வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ளே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கிடச்சிருன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதுவுமே டிலே ஆகும். ஸோ இதுவுமே ஒரு மேஜர் கான்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு பிகம் அ ஃப்ரீலான்சர். நம்ம வந்து எப்படி ஃப்ரீலான்சர்னா என்ன,
எப்படின்னா நம்ம வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி அது ஃப்ரீலான்சர் ஆகலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபைன் யுவர் கோல்ஸ். உங்களுக்கு என்ன உங்களோட பேஷன் என்ன, நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட ஸ்பெசிபிக் ரோல்ஸ் என்ன, ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் நீங்க என்ன கொடுக்க போறீங்க. நீங்க வந்து ஒரு டெவலப்பரா ஒர்க் பண்ண போறீங்களா, டெஸ்டரா ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல கண்டென்ட் ரைட்டரா, இல்ல சோஷியல் மீடியா மேனேஜரா, இல்ல நீங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஆள் எடுக்கக்கூடிய டேலண்ட் அக்விசிஷன் வந்து எடுக்கிறீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரா. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன ரோல்ஸ்ல நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்பெசிபிக் ரோல்ஸ் என்னன்றதை நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க அப்புறம் தான் நீங்க கிளைண்ட்ஸ்ட அப்ரோச் பண்ணவே முடியும். நீங்க கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ண என்ன ரோல் டிசைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நீங்க வந்து என்னவா இருக்கீங்க, உங்களோட ஸ்பெசிபிக் கோல்ஸ் என்ன, உங்களோட கோல்ஸ் நீங்க டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப மேஜர் ரோல். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கரா ஆக முடியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது எங்கெங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. நான் அதை வந்து அடுத்து சொல்றேன். பட் இதை நீங்க வந்து எங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதுக்கப்புறம் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கூட கம்யூனிட்டி சேனல் வச்சு நீங்க வந்து பண்ணலாம். பட் வாட்ஸ்அப் நீங்க கிடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த லிங்க்குமே நீங்க இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல வந்து நீங்க ரொம்ப எங்கேஜா இருந்துட்டு நான் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்க அங்கே ஹோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு கிளைண்ட்ன்றவங்களுக்கு நீங்க கம்ப்ளீட் கொடுக்க வேண்டியது ஃபுல்லாக ட்ரஸ்ட் தான். உங்களை வந்து உங்க கூட அவங்க ஒர்க் பண்ணதே கிடையாது. பட் உங்களை நம்பி அவங்களோட டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவங்க மணி கொடுக்க ரெடியா இருக்கும் பட்சத்துல உங்க மேல ஒரு பிலீவ் எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரா இருந்தாலும் அவங்க பார்க்க நம்பிக்கையா இருக்கும் போது அது வரும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். அது வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கணும், எல்லாராலையும் பார்க்க முடியணும். உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு காட்டுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் ஒரு ஃபோரமில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணும்பொழுது தான் யார் வேணால் பார்த்துட்டு யார் வேணால் உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கும் அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்கு. தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் யுவர் ஃப்ரீலான்ஸ் ரேட். ஏன்னா நீங்க வந்து ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் மீட்டிங் வந்து எப்ப வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது உங்க கையில கிடையாது, அவங்க தான் கிளைண்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு கிளைண்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் மீட்டிங்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து டெட்லைன் என்ன, நீங்க வந்து இதை எவ்வளோ நீங்க வந்து இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும் பொழுது எந்த ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து டக்குனு வந்து கம்மியான ரேட்டை சொல்லிடுவீங்க. பட் ஒன்ஸ் த கால் ஹாஸ் டன் நீங்க திரும்பி வந்து பாக்குறீங்க, ஓகே எவ்வளோ நம்ம சொன்னோம், நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட் 50K சொல்லியிருக்கோம். பட் அதே ப்ராஜெக்ட்டுக்கு வேற யாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 lakh கூட சொல்லியிருப்பாங்க. ஐயோ நம்ம வந்து கம்மியா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஃப்ரீலான்சிங்க்கு எவ்வளோ ரேட் வைக்கணும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த ப்ராஜெக்டோட லெவலுக்கு அந்த ஸ்கில்ஸுக்கு என்ன ரேட் வைக்கணும்ன்றது நீங்க வந்து முன்னாடி டிசைட் பண்ணணும். அது எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஃப்ரீலான்சிங் பத்தி இப்போ நான் வந்து இந்த வீடியோல ஃப்ரீலான்சிங் பத்தி சொன்ன உடனே நீங்க நாளைக்கே ஃப்ரீலான்சிங் துவங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சான்ஸ்லெஸ்ஸான விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ சொல்லி முடிச்சுட்டு ஃப்ரீலான்சிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு யூடியூப்லையோ ஃப்ரீலான்சிங் பற்றி கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃப்ரீலான்சர் ஆல்ரெடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணணும். அவங்க கிட்ட இருந்து சம் அட்வைசஸ் கேட்டுக்கலாம். அட்வைசஸ் இந்த சென்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்கிறது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த ஒரு 1 வீக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க எவ்வளோ வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 1 month ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த கிளைண்ட் மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு சும்மா சாதாரண நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கிளைண்ட் மீட்டிங் அனுப்பும்போது அந்த நோட்டை காணாமல் போயிடும். ஐயோ நம்ம நோட்டில் எழுதி வச்சு எங்கே இருக்கிறே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி உங்களோட கோல்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போறீங்க, டெய்லி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க, யாராவது கிளைண்ட் நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க, உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் ப்ராப்பராக எழுதி வச்சிருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபைண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ன்றவங்க தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான ஒன்று, கஷ்டமான ஒன்று. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க, அவங்க கூட உங்களுக்கு குட் ரிலேஷன்ஷிப் உண்டாயிடுச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அவங்க நிறைய பேர்ட்டு ரெஃபரும் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வேலை வெளில போயிடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்வொர்க் இருக்கு, சிம்பிளி ஹையர்டு இருக்கு, guru.com இருக்கு, freelancer.com இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்க வேண்டாம்.
ஸோ அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போய் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், ஃபேஸ்புக் நீங்கள் என்ன வேணால் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டும் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் உங்களோட கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் நிறைய டார்கெட்டை வந்து ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் யூர் நெட்வொர்க். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே ரூம்குள்ளே நீங்களே படிச்சுட்டு நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்களே முடிச்சு விட்டீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது, அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிங்க கூட தெரியாது. ஸோ நீங்கள் எப்போவே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ நான் இப்போ என்ன சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட கனெக்ட் பண்ணும்பொழுது தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ், அவங்க என்ன கோன் த்ரூ பண்ணாங்க, அது மூலமாக நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃப்ரீலான்சர் இருக்கவங்கள்ட்ட பேசி பாருங்க. எல்லாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பேராவது பேசுவாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுங்க, அவங்ககிட்ட பேசி பாருங்க. அண்ட் நீங்கள் வந்து நிறைய போஸ்ட் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதுவும் நிறைய ரீச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ இந்த அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபுல் டைமையும் நீங்கள் பார்ட் டைமையும் பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் நான் வந்து ஃப்ரீலான்சிங் மட்டும் தான் என்னோட ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து உங்களோட டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாகிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் பற்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீலான்சிங்னா என்ன, அது எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு கிளைண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யா கண்டிப்பாக ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோணுதோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.